ஒரு நாள் மாலை ஒரு இளைஞர் ஒரு மொபைல் ரிப்பேர் கடைக்குள் ரொம்ப தயக்கத்தோட வந்தார். அவருடைய கையில் இருந்தது பல வருடங்கள் பழைய ஒரு மொபைல் போன். அதை கடைக்காரரிடம் கொடுத்து, அண்ணா, இது ரிப்பேர் ஆகுமா?ன்னு கேட்டார். கடைக்காரர் பார்த்தார். அது ரொம்பவும் பழையதாக இருந்தது. ரிப்பேர் பண்ணலாம், ஆனா செலவு கொஞ்சம் ஆகும்னு சொன்னார். அந்த இளைஞர் அமைதியாக கீழே பார்த்தார். பிறகு மெதுவாக, அண்ணா, என்னால இப்போ பணம் கொடுக்க முடியாது. இந்த போன் இல்லாம நான் ஒரு முக்கியமான ஆன்லைன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது. இந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கையே மாறிடும்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட கடைக்காரர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு பின்னால் சென்று நல்ல நிலையில் இருந்து ஒரு யூஸ் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞரிடம் கொடுத்தார். இளைஞர் அதிர்ச்சியுடன், அண்ணா, இது எப்படின்னு கேட்டார். கடைக்காரர் சிரித்துக்கொண்டு, வேலை கிடைச்ச பிறகு முடிஞ்சா திருப்பிக் கொடு. இப்போ உனக்கு தேவை நம்பிக்கைதான்னு சொன்னார். அந்த வைத்து அந்த இளைஞர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணினார். சில நாட்களில் அவருக்கு வேலை கிடைத்தது. சில மாதங்கள் கழித்து அதே கடைக்குள் நல்ல ஃபார்மல் திரும்பி வந்தார். கையில் ஒரு புதிய போன் பாக்ஸ் இருந்தது. அதை கடைக்காரரிடம் கொடுத்து, அண்ணா, நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு போன் மட்டும் கொடுக்கல. ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனாலதான் இன்னைக்கு நான் இங்கே நிக்கிறேன்னு சொன்னார். கடைக்காரர் சிரித்தார். சில நேரங்களில் ஒருவருக்கு நாம் கொடுக்கும் உதவி பணமாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு சிறிய உதவி கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருவரை முன்னேற உதவுவோம். ஏனென்றால் நாம் கொடுக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்னேற உதவி இருக்கிறார்களா? அந்த நபரை நினைவு கூர்ந்து அவரைப் பற்றிய ஒரு வார்த்தையை கமெண்ட்ல பகிருங்க.